இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த 100 பால் டோர்னாமெண்ட்டில் எலிமினேட்டர் மேட்ச் நடக்குது. ஸோ யாருக்கு யாருக்கு மேட்ச் நடக்குதுன்னா பிரிமிங்கம் போனிக்ஸுக்கும் சவுத்தன் பிறகு தான் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சோட ட்ரீம் லோன் பொலிஷன் ஜீரோ எஸ்எல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா கெனிங்டன் ஓவல் லண்டனில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 PM. நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேட்ச் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குது இந்த கிரவுண்டில். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் ஒரு டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 3 டைம் கிட்ட வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஃபஸ்ட் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 112 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 110 தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் எப்படி மேட்ச் நடந்ததுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீமில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே விக்கெட் விடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விட்டுட்டு கிட்டத்தட்ட டாப் ஆர்டர்லேயே மேட்ச் முடிக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு மேட்ச்சு. சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே ரன்ஸ் அடிச்சாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. சேஸ் பண்ண முடியாமல் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்கோங்க. அதாவது இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு நல்லாவே ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஸ்பின்னருக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சி ஒரு 2 and 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் போக போக பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுதுனால ஸ்பின்னருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா சான்ஸ் நிறைய விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 140க்கு மேலே ஸ்கோர் அடித்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் விக்கெட் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்கோர் 100 மட்டும் தான் அடிச்சிருந்தாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டுப்பாங்க. சப்போஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் மேட்ச் நடக்கிறதுனால ஆடியன்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணுன்னு பேட்டிங் ட்ராக்காக கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பேட்டிங் ட்ராக்காக கொடுத்தாங்கன்னா டாப் ஆர்டர் பிளேயர்ஸு 2 டீமும் டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் இல்லைன்னா லோவஸ்ட் பாயிண்ட்ஸில் இருக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது நீங்கள் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பிளேயிங் 11 பார்க்கலாம். சவுத்தன் பிரையோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் டேவிஸ், ஜேம்ஸ் வின்ஸ், ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், லூயிஸ் ஃபுய், லாரி ஈவன்ஸ், கிரண் பொலார்ட், கிறிஸ் ஜார்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அகில் ஹுசேன், கிரைக் ஓவர்டன், டைம் மில்ஸ் இருக்கிறாங்க. பிரிமிங்கம் போனிக்ஸில் பார்த்தீங்கன்னா பென் டக்கட், மொயின் அலி, ஜெமி ஸ்மித், லைம் லிவிங்ஸ்டோன், டான் மவுஸ்லி, ஜேக்கப் பெத்தல், பென்னி ஹவல், சீன் அபோட், ஆடம் மில்னே, டிம் சவுத்தி, கிறிஸ் வுட் இருக்கிறாங்க. ஸோ சவுத்தன் பிரையோட பிளேயிங் லெவலில் யார் யார் நம்ம பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் டேவிஸ், கிறிஸ் ஜார்டன். ஸோ இவங்க 2 பேர் தான் டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. கிரண் பொலார்டு பவுலிங் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மேட்ச் எந்த மேட்ச்சில் ஒரு கிரண் பொலார்டு பார்த்தா பவுலிங் வாய்ப்பு போடவே இல்லை. சப்போஸ் இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்சுங்கிறதுனால சப்போஸ் இந்த பவுலர்ஸில் யாராவது அதிகமாக ரன் கொடுத்தாங்களோ யாருமே அதிகமாக அடி வாங்கினா மட்டும் கிரண் பொலார்ட் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. இல்லை கிரண் பொலார்ட் பவுலிங் போட அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே கொஞ்சம் இவங்க வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சிருந்தாங்கன்னா டாப் ஆர்டர்லேயே இனிஷியல் விக்கெட் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேம்ஸ் வின்ஸை மட்டும் பிக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், லூயிஸ் ஃபுய், லாரி ஈவன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விக்கெட் விழ தான் வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் டேவிஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதே இன்னொரு டீம்னு பார்த்தீங்கன்னா ஜேமி ஸ்மித் இருக்கிறாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே வராரு. ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 பேரையும் பிக் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான் இந்த மேட்ச்சில். ஸோ ஜேம்ஸ் வின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து. ஸோ நீங்கள் வந்து இங்கே மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஜேம்ஸ் வின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிறிஸ் ஜார்டன், அகில் ஹுசேன், கிரைக் ஓவர்டன், டைம் மில்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 and 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்லும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு விக்கெட் 2 விக்கெட் கூட எடுத்துருக்குறாங்க. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் டைம் மில்ஸும் கிறிஸ் ஜார்டன் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு விக்கெட் 2 விக்கெட் கூட எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கிரைக் ஓவர்டனுக்கு நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அகில் ஹுசேன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் தான் ட்ராப் பண்ணுறதே பெட்டர் தான். கிரண் பொலார்ட் நீங்கள் எப்படி பிக் பண்ணுறீங்கன்னா டாப் ஆர்டரில் விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் நீங்கள் கிரண் பொலார்ட் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் பண்ணி விளாடுவார். இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலர் சப்போர்ட் பண்ண பிச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி
ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், லூயிஸ் டுஃப்ளி, லாரின்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆகிருக்கிறாங்க. இதனால ஹிட் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ்லாம் நல்லா ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதனால கிரண் போலார்டு மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அலெக்ஸ் டேவிஸ் நல்லா ஹிட் பண்ணி விளையாடுவார். ஜேம்ஸ் வின்ஸ் இந்த கிரவுண்டில் வெல் நோன். ஸோ இவரை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜேம்ஸ் வின்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜேம்ஸ் வின்ஸை நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கிரண் போலார்டு, கிறிஸ் ஜார்டன், டைமன் மில்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கிரைக் ஓட்டன் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரிமிங்கம் போனிக்ஸில் போகலாம். பிரிமிங்கம் போனிக்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி, ஜாமி ஸ்மித், லயன் லிவிங்ஸ்டோன், டான் மவுஸ்லி, சீன் அபோட், பென்னி ஹவல், ஜேக்கப் பெத்தல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ இங்கே 7 பேர் பவுலிங் போடுவாங்களான்னா ஸ்லைட் ஏஜ் வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பென்னி ஹவல் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்ததில்லை. பட்டு இது ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவர் ஜேக்கப் பெத்தல் ஓவராலாக பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ சாரி எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்க ஜேக்கப் பெத்தலுக்கு அந்தளவுக்கு பவுலிங் போட வாய்ப்பு இருக்காது. டான் மவுஸ்லி, லயன் லிவிங்ஸ்டோன், மொயின் அலி. ஸோ இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா யாராவது 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பால் 10 பால் போட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இவங்கள. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் இவங்களை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறதே பெட்டர் தான். ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அப்போ நல்லாவே ஃபாஸ்ட் பவுலர் சப்போர்ட் பண்ணுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இதில் டிம் சவுத்தி, கிறிஸ் வூட், ஆடம் மில்னே, சீன் அபோட், பென்னி ஹவல். ஸோ இவங்களை யாராவது நீங்கள் கேப்டன் வைஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் பிக்காக கூட நீங்கள் பிக் பண்ணி பாருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி இவங்கள பார்த்தீங்கன்னா டிம் சவுத்தி மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அது ஸ்பின்னர்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. லயன் லிவிங்ஸ்டோன், டான் மவுஸ்லி, மொயின் அலி. ஸோ இவங்களை யாராவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பென் டக்கட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபார்மில் இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் சப்போர்ட் பண்ணுறதுனால பவர் பிளேயில் ஹிட் பண்ணி விளையாடுறதுனால ஒரு 30 40 ஒரு ரன்னுக்கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. மொயின் அலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங் போகிற மாதிரி தான் பிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ட்ராப் பண்ணுறதே பெட்டர் தான். ஜாமி ஸ்மித் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவர் நல்லா ஹிட் பண்ணி விளையாடுறாரு. ஸோ இந்த கிரவுண்டுக்கு நல்லா ஹிட் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. லிவிங்ஸ்டோன், டான் மோஸ்ட்லி இவங்களாம் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணுறது பெட்ரு. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள். ஜேக்கப் பெத்தல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் பண்ணி விளையாடுவார். ஸோ நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க இவங்கள. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பென்னி ஹவல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பவுலிங்கில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சீன் அபோட், டிம் சவுதி. ஸோ இவங்களெல்லாம் ஆடம் இல்லை. இவங்களாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் வைஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. 2 and 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் வூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிக் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீமில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வூட்டை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பேட்டிங்க்கு நல்லா பவுலிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம யார் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணலான்னா பென் டக்கட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் சவுத்தி, சீன் அபோட். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்க. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் பென்னி ஹவல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ் வூட். ஸோ இவங்க 2 பேர் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ டீம் பார்க்கலாம். டீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுமால் லீக் எடுத்த மாதிரி எடுத்துருக்கிறேன். ஜாமி ஸ்மித், அலெக்ஸ் டேவிஸ் இவங்க டாப் ஆர்டரில் வரதுனால இவங்க 2 பேரும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பென் டக்கட்டு, ஜேம்ஸ் வின்ஸு, கிரண் போலார்டு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து கிரண் போலார்டு நல்லாவே ஹிட் பண்ணி விளாடுறாரு. ஸோ இது முக்கியமான மேட்ச்னால பேட்டிங் ஆடுறது மேலேயே வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா மொயின் அலியும் கிறிஸ் ஜார்டன் பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிம் சவுத்தி, சீன் அபோட் எடுத்துருக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், டைமன் மில்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அகில் ஹுசேன் இல்லைன்னா கிரைக் ஓவர்டன் வந்தால் கிரைக் ஓவர்டன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சீன் அபோட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் சீன் அபோட் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கிறிஸ் வூட்டு இல்லைன்னா பென்னி ஹவல் இவங்க யாராவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த என்னோடய வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.